அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னையில இருந்து ஸ்கூல் மேக்ஸுக்கும் நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ தமிழ்நாடு சமச்சீர் கல்வி மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல 100 அவுட் ஆஃப் 100 மார்க் எடுக்கணும்ன்றது தான் அவங்களுடைய எய்மா. இப்ப 100 மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு எல்லாமே படிச்சுக்கணும். எல்லா எக்ஸாம்பிள் படிக்கணும், எல்லா எக்ஸசைஸ் படிக்கணும், எல்லா புக் பேக் ஒன்வர்ட் படிக்கணும், இன்டீரியர் ஒன்வர்ட் எல்லாமே படிக்கணும். பட் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம படிச்சோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய நிறைய காம்படிஷன்ல நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே டாப் லெவல் கிளாஸஸ் தான் நம்ம எடுக்க போறோம். விச் மீன்ஸ் ரொம்ப டீடைல்டா ஸ்ட்ரக்சர்டா கிளாஸஸ் கொண்டு போறோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இது ஃபார்முலா, இதை இப்படிதான் சால்வ் பண்ணணும், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத மட்டும் நம்ம கொண்டு போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு இந்த கொஸ்டினை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு கொஸ்டினை டிஃப்ரெண்ட் வேல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி படிக்கும்போது மேத்ஸ்ல ஈஸியா 100 அவுட் ஆஃப் 100 ரீச் பண்ணலாம். ஆல்சோ அப்படி படிக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, அதாவது நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. NBHM இருக்கு, CMI இருக்கு, ISI இருக்கு, ஒலிம்பியாட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நார்மலா நம்ம மேக்ஸ் படிக்கிறோம். அந்த மேக்ஸை நம்ம எப்படி படிக்கணும், நம்ம படிச்ச மேக்ஸை இங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை மக்கப் பண்ணக்கூடாது, அதாவது மனப்பாடம் பண்ணக்கூடாது. மேத்தமெட்டிக்ஸை புரிஞ்சு படிக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்கிறதுனா என்ன? இப்போ நிறைய பேர் கேட்கும் போது புரிஞ்சு படிக்கணும்னு சொல்றீங்க, புரிஞ்சு படிக்கிறதுனா என்ன? நான் இங்க வந்து ஃபார்முலா A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதை நான் புரிஞ்சுதான் சார் எழுதுறேன். A+B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² + 2AB + B². அந்த ஃபார்முலா எனக்கு புரியுது சார், நான் மனப்பாடம் பண்ணி எழுதுறேன். ஸோ புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா நம்ம படிச்ச மேத்தமெட்டிக்ஸை ஏதோ ஒரு இடத்துல நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் புரிஞ்சு படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கொஸ்டின் 1/x = 27/x. இதுல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இது ஸ்கூல் மேக்ஸ்ல கேட்ட கொஸ்டின் இல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது ஒலிம்பியாட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்றது? ஸோ நம்ம ஸ்கூல்ல படிச்ச பேசிக் ஐடியா தான். ஸ்கூல்ல நம்ம என்ன படிச்சிருப்போம்? x² = 4. Find x. இது ஒரு கொஸ்டின். ஸ்கூல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? taking square root on both sides. Taking square root on both sides. ஏன்னா நமக்கு தேவை x, பட் இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப பவர்ல இருக்கக்கூடிய 2, அதாவது அந்த ஸ்கொயரை எலிமினேட் பண்ணணும். ஸ்கொயரை எலிமினேட் பண்ணணும்னா ஸ்கொயருடைய இன்வெர்ஸ் என்னது? ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட்டால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்ப x மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ இங்க ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும், x மட்டும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்றது +or-2. ஸோ +2 அண்ட் -2, இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் புரிஞ்சு படிக்கிறது. இங்க ஸ்கொயர் இருக்கு, டைரக்டா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். இங்க பவர்ல என்ன இருக்கு? x இருக்கு, பட் நம்ம அந்த x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ரெண்டு பக்கமும் பவர் 1/x இருக்கு. Taking x root on both sides. Taking x root on both sides. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். Taking x root on both sides. BK. Right?
நம்ம ஸ்கூல்ல படிச்ச மேக்ஸை இங்க நம்ம அப்ளை பண்ணணும். அப்ப 1/x the whole power 1/x is equal to 27 power x the whole power 1/x. Okay, so இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இல்லையா, so இங்க பவர் 1/x x ரூட் எடுத்திருக்கோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம எப்படி எழுதிக்கலாம், n பவர் 1/2 எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் இப்படி டினோட் பண்ணாலும் ஒண்ணுதான், பவர் 1/2 டினோட் பண்ணாலும் ஒண்ணுதான். சிமிலர்லி x ரூட் ஆஃப் n அப்படின்றத n பவர் 1/x டினோட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், அதனால நான் பவர் 1/x. இப்ப இங்க எப்படி ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சோ, இங்க பவர் x அண்ட் x ரூட் கேன்சல் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1/x the whole power 1/x is equal to 27. ஸோ இங்க பேஸ் அண்ட் பவர் இருக்கு. ஸோ இதையும் பேஸ் அண்ட் பவரா எழுத முடியுமானா 3 கியூப்னு எழுத முடியும். therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பேஸும் பவரும் ஈக்குவலா இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுலயும் பேஸும் பவரும் ஈக்குவலா இருக்கு. therefore 1/x is equal to 3, which implies x is equal to 1/3. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா? ஸோ டைரக்டா இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்ற ஐடியா இல்லாம இருக்கும். பட் நம்ம நார்மலா ஸ்கூல்ல படிச்ச இந்த டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணும்போது குயிக்கா நமக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் புரிஞ்சு படிக்கிறது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். வெரி பேசிக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை ரைட் ஹேண்ட் சைட்ல எப்படி கொண்டு போகணும், ஒரு டேர்ம். இப்ப x - 2 is equal to 5. ஸோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய -2 ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. பட் அது ஏன் ரைட் ஹேண்ட் சைட்ல +2 மாறுது? இதெல்லாம் பேசிக் கான்செப்டை நம்ம டீடைல்டா கிளாஸ். இந்த பேசிக் கான்செப்ட் படிக்கிறதுனால என்ன யூஸ்? இந்த பேசிக் கான்செப்ட் படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க நார்மல் ஸ்கூல் மேக்ஸ்ல 100/100 எடுத்துக்கலாம். பட் நீங்க ஸ்கூல் மேக்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும்போது, இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க சமச்சீர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும், அவ்வளவு. ஸ்கூல் மேக்ஸை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க படிக்கணும். ஓகே, சோ அப்ப இந்த எக்ஸாம் தான், இந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது ஒலிம்பிக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ ஒலிம்பிக் அப்படிங்கிறது காம்படிஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ். இதே எஜுகேஷன்ல ஒலிம்பியாட் அப்படிங்கிறது ஒலிம்பிக்கு ஈக்குவலண்டான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஎம்ஓ, அதாவது ஷார்ட்டா ஐஎம்ஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரஸ்டீஜியஸ் ஓகே, பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம வெறும் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிளாஸஸ் எடுக்கல. நம்ம அந்த பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த பிரஸ்டீஜியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படி படிக்கணும், எந்த லெவல்ல போகணும். எடுத்த உடனே ஐஎம்ஓ ரீச் பண்ண முடியாது. ஸோ சம் லெவல்ஸ் இருக்கு. எப்படி நம்ம ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், தென் நேஷனல், தென் இன்டர்நேஷனல், இந்த ஆர்டர்ல போறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல். ஸோ இந்த ஆர்டர்ல தான் போகணும். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத டீட்டெயில்டா நாளைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ஸோ நம்ம இந்த சேனல்ல ஜஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் பார்க்கல. அந்த மேத்தமெட்டிக்ஸை ஐஎம்ஓ லெவலுக்கு நீங்க எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கு எப்படி படிக்கணும்ன்றத நம்ம டீச் பண்ண போறோம். கிளியர்? ஸோ வெறும் ஃபார்முலா ப்ரொசீஜர் மட்டும் நம்ம படிக்க போறதுல கொஸ்டினை அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகே, எதுவுமே அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்கும், கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், அந்த கொஸ்டின்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது கிடையாது.
கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா. இப்ப இந்த கொஸ்டின் ஜென்ரலா கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 1/x is equal to 27 power x. x எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர்ல நம்ம வந்து திங்க் பண்ணுவோம், இல்ல இந்த கொஸ்டின் கஷ்டம், சால்வ் பண்ண முடியாது. பட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா தெரியுதா? சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தெரியுதா? நீங்க படிச்ச சிம்பிள் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, இந்த சிம்பிள் லாஜிக் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சு நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கே இது புரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஸ்கூல் மேக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இந்த எக்ஸாம் பத்தி நம்ம எடுக்க போற டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல